புதிய மனுஷன் எப்படி சார்ந்திருப்பானா, புதிய மனுஷன் தன் மேலே சார்ந்திருக்க மாட்டான். நம்பர் 1, the new man will depend on God. புதிய மனுஷன் தேவன் மேலே சார்ந்திருப்பான். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் எது மேலே நம்பி இருப்பானா, கர்த்தர் மேலே கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்து மேலே விசுவாசமாய் பிடித்திருப்பான். இதான் புதிய மனுஷன். நான் திருப்பி சொல்றேன், நியூ மேன் will depend on the kingdom. முதலாவது தேவ ராஜ்யமும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? முத என் ராஜ்யத்தை தேடு. அப்ப புதிய மனுஷன், புதிய அடையாளம் உள்ளவன் ராஜ்யத்தை சார்ந்திருப்பான். ராஜ்யம் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் என்ன செய்வான்? விசுவாசமாய் இருப்பான். தேவன் அப்படியாக ஆபிரகாம் கத்து கொடுத்தார். என்ன கத்து கொடுத்தார்? நீ விசுவாசமாய் இருக்கணும்ப்பான்னு கத்து கொடுத்தாரு ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாம் சிரிச்சார், என்ன செய்யார்? ஆனா கடைசியில ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனால தான் விசுவாச தந்தை என்ற பெயர் வாங்கிட்டார் ஆபிரகாம். கொஞ்சம் சொல்லப்பிட்டார் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எப்பொழுதும் அந்த பலவீனத்துல தான், அந்த பலவீனமான இடத்துல தான் ஆண்டவர் பேசி அதுல பலமாய் நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் ரொம்ப, அவர் படம் எடுக்கிறவர் பயங்கர டைரக்டர். அவர் எங்க பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை வச்சுதான் ஆண்டவர் உன்னை பெரிய ஆக்குவேன்னு சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம்? இல்ல இதுல தான் என் பலவீனம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் கிழவனா ஆகிற வரைக்கும் காத்திருந்து உனக்கு நான் பிள்ளை கொடுக்க போறேன். சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன தெரியுங்களா? எப்பொழுதும் எதுல பலவீனங்களோ நான் காமிக்கிறேன் பாரு. கிதியோன், அதான் சொல்றேன், பிரின்சிபல் எல்லாம் பைபிள் பிரின்சிபல். கிதியோன் அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலியமாக ஒரு மனுஷன் மூலியமா நான் மீடியர்கள் அடிக்க போறேன்னு சொல்றாரு. நான் ஒண்டியே இங்க கால் நடுங்க இருக்கேன், நான் ஒரு மனுஷன் நிக்க போறேன். அதுல கிட்ட 32 கிதியோன் சேர்க்கிறாரு, ராணுவத்தை சேர்க்கிறார். 32,000 32,000 ராணுவம் சேர்க்கிறாரு. ஆண்டவர் வெட்டி 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 கடைசியில் எவ்வளவு கொடுத்தாரு? 300 பேர் கூட போ சண்டைக்கு. கவனிச்சிங்களா? அப்ப கிதியோன் பலன் எது மேல தெரியுங்களா வந்துருச்சு? அவனுடைய ராணுவத்து மேல பலன் இல்ல, தேவன் மேல கிதியோன் பலன். அப்ப கிதியோன் பாருங்க, பலவீனம் அதுதான், என்னால முடியாத ஆண்டவரே, ஆனா கர்த்தர் யுத்த வீரனா கொண்டு போறாரு. அப்புறம் யாரு? மோசஸ். மோசஸ் வாலிபனா எகிப்துல இருக்கும் போதே மோசஸை பயன்படுத்தலாம். மோசஸ் விட்டு ஓடுறாரு. ஏன்னா எகிப்தியரை சாகடிச்சு ஓடுறாரு. ஓடி கிழவனாய் வயசாகி 80 வயசு கிட்ட இருக்கும்போது, 40 வயசுல ஓடினார், வயசு 80 ஆயிருச்சு. ஆண்டவர் பேசுகிறார் முற்செடியில. யார்கிட்ட? கிழவன்ட்ட பேசுறாரு. மோசே, உன்னை நான் அனுப்ப போறேன் எகிப்துக்கு. அங்க இருக்கும் போதே சொல்லிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும், நான் இப்படியோ என் ஜனங்களை வெளியாக்கி இருப்பேன். ஏன் இந்த வயசுல? எந்த இடத்துல ஓடினானோ மோசஸ், எந்த பலவீனத்தில் ஓடினானோ அந்த இடத்துல கொண்டு போய் ஜாதிகளை வெளியாக்கும்படி கர்த்தர் மோசே கொண்டு போறார். ஹல்லேலூயா. எந்த பலவீனத்தில் மோசஸ் ஓடினாரோ கர்த்தர் அந்த பலவீனத்தில் பலனாய் கர்த்தர் மாற்றி கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளே கவனிங்கள், கர்த்தர் நம்மளை பெரிய இடத்தை கொண்டு போகும்படி, கர்த்தர் நம்ம பலவீனத்தை பார்க்காமல் விசுவாசமாய் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 4 நான் முடிக்க போறேன். 4, 19, 21 வாசிங்க. ஆபிரகாம் என்ன செய்தார்? அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், பாருங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படவே இல்லை. கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? திருப்பி சொல்றேன், என்னை பாருங்க, ஒரே ஜாதியா ஆக்குவேன், பொன்மொழிமார்கள் ராஜாக்கள் வருவார்கள். அதான் கிதியோனை பார்த்து உன்னை பராக்கிரமசாலியா மாத்த போறேன். மோசஸ் பார்த்து, மோசே நீ ஜனங்களை விடுதலை செய்ய போற. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்தை கர்த்தர் காமிக்கிறது, அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிசஸை பார்த்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற அவருடைய சித்தம், நோக்கம் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பலத்தை பார்க்க கூடாது, பழைய மனுஷனை பார்க்க கூடாது, இதை பழைய தாமஸ் பார்க்க கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ நீ இப்படி, நீ அப்படி, அப்படிதான் இனியோ சொன்னாங்க, நீ இப்படி, உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். ஆபிரகாம் கடைசியில் என்ன தெரியுங்களா செய்யறாரு? அடையாளம் கர்த்தர் மாற்றி விட்டார். நீ ஆபிரகாம், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற போறேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை மாற்ற போறேன்னு சொல்லி ஆபிரகாம் பிறகு நம்ப ஆரம்பிச்சார். அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இதான் என்னுடைய அடையாளம், கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று. அப்ப ஒரு வசனம், இந்த வசனம் நல்லா படித்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார், செய்து முடிப்பார். அவர் ஆல்பா ஒமேகா, ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர். ஹல்லேலூயா. பாதியிலே நிப்பாட்டுகிறவர் அல்ல.